வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா போக்கோ F7 5G பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2 வீக்ஸ் ஆகிருக்கு, ஆல்ரெடி வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணாததுனால இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் சூப்பர் லுக்கோட ஒரு ஃபோன் ஒன்று இருக்குது. 90 வாட் ஒரு அடாப்டர் ஒன்று இருக்குது. ஒரு சி டைப் சார்ஜர் ஒன்று, சிம் எஜெக்டர்ஸ், டாக்குமெண்ட்ஸ் அண்டு 1 இயருக்கு உண்டான வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. வாட்டர் ப்ரூஃப் மொபைல் தான். பட் கீழே போட்டிங்கன்னா என்ன ஆகுன்னு ஒரு கேரண்டி அவங்க கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம அதை டெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. டிசைன் பார்த்த உடனே தெரியும், ஸ்லிம்மாக இருக்குது. பேக் சைடில் கிளாஸ் ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரீமியமான ஒரு லுக் கொடுத்துருக்காங்க. கொரில்லா கிளாஸ் 7i கொடுத்துருக்காங்க. கலர் பார்த்தோன்னா ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க, க்ரே கலரில் கொடுத்துருக்காங்க அண்ட் பிளாக்கு. தனித்தனியான ஒரு கலரில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. எடை எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறப்போ 222 கிராம் கொஞ்சம் வெயிட்டு தான். ஓகே தான், நல்லா இருக்குது. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.98 mm வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நல்ல மியூசிக் சவுண்ட்ஸ் தான் சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லணும். டாப்பில் பார்த்தீங்கன்னா மைக் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேன்னு பார்க்குறப்போ சொல்லவே வேண்டாங்க, 6.8 இன்ச் வரைக்கும் எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 120 ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸ்மூத்தாக ஸ்க்ரோல் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. கேம் விளையாடும் போதும் மூவிஸ் பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளியரான குவாலிட்டியான ஒரு டிஸ்பிளேவாக காட்டுது. இதோட ப்ரொசஸர்லாம் பார்க்குறப்ப ஸ்னாப்ட்ராகன் 12 GB ரேம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 512 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. பப்ஜி கேம்லாம் நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது. விளையாடும் போதே எந்த ஒரு இடத்துலையுமே லாகிங் கொடுக்கவே இல்லை. அது இல்லாமல் இந்த கேம் விளையாடும் போதும் மூவி பார்க்குறப்போ நிறைய பேர் மொபைல் ஹீட் ஆகுறது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதில் கூலிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. ஹீட் ஆகாமல் இருக்கும். எல்லாத்துலேயும் கிராஃபிக்ஸ் நல்லா வேலை செய்யுது. லேகே சுத்தமாக இல்லை. கேம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மொபைலாக இது அமையும். அடுத்து நம்ம கேமரா எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறப்போ ஃப்ரண்ட் கேமரா 20 MP கொடுத்துருக்காங்க. பேக் மெயின் கேமரா 50 MP. அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா 8 MP அல்ட்ரா வாட் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. நைட்டில் கூட சூப்பரான ஒரு கிளியரிட்டி கொடுக்குது. 20 MP ஃப்ரண்ட் கேமராவில் பார்க்குறப்போ நல்ல ஒரு செல்ஃபி லுக்கு நல்லா சூப்பராகவே கொடுக்குது. ரீல்ஸு அண்டு ஸ்டோரி செல்ஃபி எல்லாமே சூப்பராகவே கொடுக்குது தான் சொல்லணும். இதோடைய பேட்ரி பார்த்திங்கன்னா மொபைல் டு மொபைலுக்கு ரிவர்ஸ் சார்ஜ் போடலான்னு சொல்லியிருக்காங்க. 22 வாட் சார்ஜ் ஸ்பீடில் ஏறுன்னு சொல்லியிருக்காங்க. பக்காவாக இருக்குன்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் 7550 mAh கொடுத்துருக்காங்க. 2 days மேலேயே சார்ஜர் போட தேவையே இல்லை. ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருக்குது. மொபைல் ஃபோனில் பார்த்திங்கன்னா இது மொபைல் ஃபோனா இல்லை பவர் பேங்கானே தெரியலைங்க. பக்கவான டிசைனில் டிஃப்ரெண்ட்டாக இந்த மொபைல் கொடுத்துருக்காங்க. அதுதான் 7550 mAh கொடுத்துருக்காங்கல்ல, அதுவே ஒரு உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு பவர் பேங்க்குன்னு தான் சொல்லலாம். 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 1 ஹவரில் ஃபுல்லாக ஆகுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் பார்க்குறப்போ ஓஎஸ் அப்டேட்டு 4 வருஷத்துக்கும், செக்யூரிட்டி அப்டேட்ஸ்லாம் 6 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இதில் கொஞ்சம் தேவையில்லாத ஆப்ஸ்லாம் இருக்கும். அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்க பெட்டராக இருக்கும். 5G சப்போர்ட்லாம் ஃபுல்லாக இருக்குது. ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தா 33,999 ரூபா. ஓவராலாக பார்க்குறப்போ போக்கோ F7 5G ஒரு ஆல்ரவுண்டில் எல்லாமே பக்காவாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். இதனுடைய கொஞ்சம் குறைகள் என்னென்னு பார்க்குறப்போ கேமரா குவாலிட்டி மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி இந்த மொபைல்லாம் சூப்பராகவே இருக்குது. ஓவராலாக சொல்லணும்னா போக்கோ F7 5G ஒரு சூப்பரான ஃபோன் கூட சொல்லலாம். கேமிங் சூப்பராக இருக்குது. அண்டு பேட்ரி 7550 வாட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதே ஒரு ஹையஸ்ட்டு தான். இதில் சின்ன குறைகள் என்னென்னு நம்ம பார்க்குறப்போ கேமரா தாங்க கொஞ்சம் கம்மியான ஒரு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தான் மைனஸ். மற்றபடிலாம் இந்த ப்ரைஸில் இந்த ஃபோன் ஓகே தான். ஃபோன் எப்படி இருக்குது, எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க, எத்தனை பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோடு உங்களோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.